உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால். இன்றும் கூட இயேசு செய்த ஒரு அற்புதத்தை குறித்து லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு அற்புதத்தை பற்றி பார்த்தோம். ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்க கூடி வந்தார்கள். அதனால் பிரசங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் கடலுக்குள்ளே தள்ளி ஒரு போட்டில் உட்காந்தா எல்லாத்துட்டையும் பேச முடியும்னு சொல்லி அவர் போட்டை தள்ளி நிறுத்த சொன்னார். பேதுரு நிறுத்தினா பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் முடிவில் அவர் சொல்கிறாரு, ஆழத்தில் தள்ளிட்டு போய் வலைகளை போடுங்க அப்படி சொன்னார். இந்த பேதுரு மீன் பிடிக்கிற ஆள் இந்நேரத்துக்கு எங்கேயா மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிக்கிட்டு, ஆனாலும் நீங்கள் சொன்னதுபடி போய் நான் வலைகளை போடுறேன் அப்படின்ட்டு போனான். வலையை போட்டான். வலை கிழியத்தக்கதாக அவ்வளவு மீன்கள் கிடைத்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்புறம் பக்கத்தில் கூட்டாளிகளை கூப்பிட்டு அவங்களும் போட்டில் வந்தால் 2 படகும் அமிழத்தக்கதாக நிரப்பினாங்கன்னு பார்க்குறோம். அந்த நெட் பிரேக்கிங் அண்ட் போட் சிங்கிங் அந்த அளவுக்கு மீன்கள் பிடிச்சாங்கன்னு அந்த போதனையை கேட்டு இயேசு செய்த அற்புதத்தையும் பார்த்து பேதுரு, இவர் விசேஷமான ஆள், எங்கேயோ கர்த்தர்கிட்டருந்து வந்திருக்கிறாரு, இவர் முன்னாடி நிற்கக்கூட நமக்கு தகுதி இல்லை, நான் சொல்கிறேன், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போங்கன்னு. அப்போ தேவ பிரசன்னம் வந்த உடனேயே இவர்களுக்குள்ளே இருக்க பாவத்தை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அது வரைக்கும் உணர்வில்லாமல் போகிறார்கள். இந்த உலகம் இன்றைக்கி ஒரு உணர்வில்லாத நிலைமையில் தாங்கள் பாவிகள் என்ற உணர்வில்லாமல் இருக்கிறாங்க. இந்த உலகத்து மனிதர்கள் எல்லோரும் ஒரு நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அதுவும் தெரியாது. இந்த உலக மக்கள் எல்லோரும் நரகத்துக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள், அதுவும் அவங்களுக்கு தெரியலை. ஆனால் இவங்கெல்லாம் தங்களுடைய கெட்டிக்காரத்தனங்களை வச்சு நான் அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு போய் அப்படி சம்பாதிச்சு இப்படி சம்பாதிச்சு அப்படி பெரிய காரியங்களை செய்யலான்னு அதை நினைத்து கொண்டு இருக்கிறார்களே அல்லாமல் தேவனுக்கு முன்பாக நாம் யார் என்பதை இன்னும் அறியாதிருக்கிறார்கள். இவர்கள் செய்த பாவத்து நிமித்தம் இவர்களுடைய மனம் குருடாக்கப்பட்டு ஒருவித குருட்டாட்டத்திலேயும் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனையும் பார்க்க முடியல, பிசாசையும் பார்க்க முடியல. கடவுளை காட்டு பார்க்க நம்புகிறேங்கிறான், பிசாசை காட்டுங்கிறான். இவனுக்கு கடவுளையும் காட்ட முடியாது, பிசாசையும் காட்ட முடியாது. இவர்கள் விரும்புகிறதெல்லாம் இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யம், நல்ல சுகம், நல்லா திருப்தியாக நல்லா சாப்பிட்டு தண்ணியை போட்டு அப்படி இருக்கணும். இதுதானே உலக மக்கள். ஆனால் தேவ பிரசன்னம் வந்த உடனேயே ஐயோ நான் பாவியான மனுஷனவன் சொன்னான். அதுபோல் உண்மையிலேயே பரிசுத்தாவிலே நிறைந்தவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையை பேசினால் அதை கேட்கிறவர்களுடைய இருதயத்தில் அவர்கள் எந்த விதத்தில் பாவிகள் என்று உணர்த்தப்படுவார்கள். அது மட்டும் இல்லை, அதில் கொஞ்சம் பேர் கட்டாயமாக மனம் திரும்பி வருவாங்க. பாவின்னு உணர்றவங்க ஐயோ இது நமக்கு ஆகாது, இந்த ஆட்டோட நமக்கு சவாசம் ஆகாதுன்னு சர்ச்சை விட்ட கூட ஓடி போயிடுவாங்களாம். ஏன்னா பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பதில்லைன்னு எழுதியிருக்கு. ஆனால் ஒரு கூட்டம் கடவுள் நம்மளை தேடி வந்திருக்கிறாரு, நம்ம ஆண்டவருடைய பிள்ளை ஆயிரலான்னு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறவர்களும் இருக்கிறாங்க. சரி, இதை நம்ம பார்த்தோம். அப்போ அவன் சொல்கிறான், நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு போகணும்னா பயப்படாத, நீ கூட இரு, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன் அப்படி சொன்னார். அப்போ சுவிசேஷம் அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுற வேலையில் நான் உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்ல வர்றாரு. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். மீன் கிடைக்கவே இல்லைன்னு ராத்திரி பூரா மீன் பிடிச்சி கிடைக்கலன்னு சொல்லி வருத்தத்தோடு சரி வலைகளை அலசி வைப்போம், நாளைக்கு மீன் பிடிக்க போகணும்னாக்கா அப்போ அதுக்கு ரெடியாக இருக்கணும்லன்னு அந்த வலைகளை அலசிக்கிட்டு இருந்த ஆள்கள்கிட்ட இயேசு வந்து என்னமோ செஞ்சு மீனை பிடிக்க வச்சு
அவங்க தேவைக்கு மீன் கிடச்சிருச்சு, தேவைக்கு அதிகமாகவும் கிடச்சிருச்சு. இப்போ அல்லேலியா போட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு அவ்வளோ மீனை கொண்டு போய் விற்று காசாக்கி தங்க வீடு காரியங்களுக்கெல்லாம் செய்கிறத பார்க்கணும்ல. ஒவ்வொரு நாளும் இதைத்தானே செஞ்சாங்க. போய் ஒவ்வொரு நாளும் மீன் பிடிப்பாங்க, அதை கொண்டு போய் விற்று வீட்டு காரியங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்வாங்க, சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக தூங்கிட்டு அடுத்து மறுபடியும் மீன் பிடிக்க போவாங்க. இதான் அவங்க செஞ்சது. இப்போ இவங்களுக்கு மீன் கிடச்சிருச்சு, கிடச்சதும் ரொம்ப அதிகமாக கிடச்சிருச்சு. அதிகமாக கிடச்ச பிற்பாடு அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த இவங்க தான் யாக்கோபும் யோவானும். இப்போ பேதுருவும் சரி யாக்கோபு யோவானும் சரி, இன்னுமே இவர் சரியான ஆளியா அப்படின்னு அந்த போட்டை கரையில் நிறுத்திட்டு மீனை என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. அங்கே என்ன எழுதியிருக்கு? எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஏங்க இது சாதாரணமாக ஒரு மனுஷன் செய்ய முடியுமா? கிடைச்ச மட்டுக்கு சுருட்டுனதெல்லாம் பத்திரமா வச்சுக்க, நமக்கு பின்னாடி ஏதாவது பயன்படுத்திக்கலான்னு சொல்லி சுருட்டி வைக்கிறத தான் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? மீன் கிடச்சிருச்சு, அது எல்லாத்தையும் போட்டுட்டு போட்டையும் போட்டுட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். அது ஆச்சரியமான விஷயம் இல்லையா? இந்த மீனுக்காக தான் ராத்திரி பூரா போய் மீன் பிடிச்சாங்க. சரி, கிடைக்கல. இவர் என்னமோ வலையை தள்ளிட்டு போய் லேசாக சொல்லிட்டார், போய் அங்கே வலையை போடுனார், போட்டால் கிளம்பு. ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரான்னு. ஒரு ஸ்தோத்திரத்துக்கு போல 2 ஸ்தோத்திரம் போட்டு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி மீனெல்லாம் அள்ளிட்டு போய் விற்று அந்த இயேசுனார் வந்தார், சொன்னார் மீன் பிடிச்சேன்ட்டு அல்லேலியா போட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் இவன் ஏன் இயேசுவை பின்பற்றினா? பேதுருவும் யோவானும் யாக்கோபும் ஏன் இயேசுவை பின்பற்றினாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தா ஒரு வெளிப்பாடு உங்களுக்குள்ளே வரும். அதாவது அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு, இங்கே இருக்கிறது சாதாரண ஆள் இல்லை. அப்புறம் பின்னாடி ஒரு தடவை பேதுரு சொல்கிறான், நான் யாருன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி கேட்டால் தீர்க்கதரிசி போதகரெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்னை பற்றி என்னையா சொல்கிறீங்க அப்படி கேட்டால், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்ட்டான். அப்போ அந்த இயேசு சொல்கிறாரு, இந்த வெளிப்பாடு நான் கொடுக்கல, பரலோகத்தில் இருக்க பிதா தான் உனக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுத்தாருன்னு சொல்கிறாரு. அதுபோல் இங்கே இந்த இயேசு இவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தபோது, அந்த கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தபோது அதை கேட்ட பேதுரு, அப்புறம் அங்கே நடந்த அற்புதத்தை பார்த்த அந்த பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாரும், சம்திங் கிரேட், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இடைபடுகிறார். அவர் பேசினதெல்லாம் பரலோக ராஜ்யத்தை பற்றி, ரட்சிப்பை பற்றி, மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு அதை பற்றி பேசுகிறவர். அதை கேட்டவுடனே, ஓஹோ, இந்த உலக வாழ்க்கை மட்டும் வாழ்க்கை இல்லை, வரப்போகிற அந்த பரலோகத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது அவசியமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்துருக்குறாங்க. இந்த உலக வாழ்க்கை மட்டும் வாழ்க்கை இல்லை, இந்த உலகம் தற்காலிகமானது. எல்லாரும் பிறக்கிறாங்க, சாகுறாங்க, தலைமுறையாய் ஆதாமுடைய காலம் முதல் தலைமுறையாய் பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள், பெரியவர்களாக இருக்கிறார்கள், மடிந்திருக்கிறார்கள், தலைமுறையாய். அப்போ எல்லாருக்கும் இந்த பூமியானது தற்காலிகமானது. ஆனால் நிரந்தரமான ஒன்று, நிரந்தரமான பரலோகம். தேவனை தேடினால் பரலோகம் கிடைக்கும். அதனால் தேவ வசனத்தை கேட்க வந்தாங்க நாங்கள் எழுதியிருக்கு. இங்கே தேவனை தேடினால் அவர் என்னமோ சொல்லிட்டார் வேற, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய். அப்படி மட்டும் சொன்னதில் ஒரு பெரிய அழைப்பும் இருக்குது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டம் இருக்குது, தீர்மானம் இருக்குது, நான் அதை தர்றேன், அப்பேற்பட்ட ஆளாக நீ இருக்கலான்னு சொல்கிறது பேதுருக்கு, யாக்கோபுக்கு, யோவானுக்கு விளங்கிருச்சு. விளங்கிட்டதுனால அவங்க, சரி, வெறுமன பூமிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டும் வாழ்கிறது சரியில்லை,
பரலோகத்திற்க தேவனுக்காக வாழ்கிறதும் இருக்கிறதுன்னு சொல்லி, அப்போ அவரோட சேர்ந்தா அவருடைய வேலையை பார்க்கலாம். அவர் இப்போ எல்லாம் வலையும் மீனையும் போட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கிறுக்கு பயலுக, அந்த மீனெல்லாம் கொண்டு போய் வீட்டிலலாம் கொடுத்துட்டு எல்லாம் பார்த்து சொல்லிவிட்டு அப்புறமேல் போயிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இன்னொரு வெளிப்பாடு அங்கே வந்திருந்துருக்குது. என்னன்னு கேட்டால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினா இந்த தேவைகளும் சந்திக்கப்படுங்கிற அந்த வெளிப்பாடும் அவங்களுக்கு வந்திருக்குது. அதனால் இந்த மீன்கள், இது நிறைய மீன் தான், இதுக்காக தான் போய் ராத்திரி பூரா மீன் பிடிக்க போனாங்க. ஆனால் இப்போ நம்பிக்கை இந்த மீன்கள் மேலே இல்லை, நம்பிக்கை கர்த்தர் மேலே வந்து விட்டது. அப்போ இந்த மீனல்ல, கர்த்தர் என்னை காப்பார். அது சொல்கிறாரே அதாவது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு போட்டிருக்கே. அப்போ அந்த ஒரு வெளிப்பாடு பெற்ற உடனேயே இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் அப்படியே போட்டுட்டு நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு அவரை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். சரி, இப்போ இன்னொரு அற்புதத்தை பார்க்கலாம். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஒரு குஷ்டரோகி, அது இந்த இடத்துல கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் குஷ்டம் இருக்குது அப்படி இல்லை, குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் அவன் இயேசுக்கிட்ட வர்றான். வந்து அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். உமக்கு மனசு இருந்துச்சுன்னா இவ்வளவு குஷ்டரோகத்தையும் நீர் நீக்க முடியும், நீக்குவீங்க. உமக்கு மனசு மட்டும் இருந்தால் போதும், என்னை சுத்தமாக்கிடுவீங்கன்னு அவன் சொல்கிறான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அதாவது சில அற்புதங்கள் உடனே நடந்துருது, சில அற்புதங்கள் சில மணி நேரத்தில், ஒரு சில நாட்களில் நடக்கிறதா இருக்குது. ஆனால் இங்கே இந்த குஷ்டரோகம் உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. இந்த குஷ்டரோகிகளுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும், அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், அது மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கணும்னு நம்மளே குஷ்டரோகி ஆனால் தான் நமக்கு தெரியும். இந்த சமுதாயத்தில் எவ்வளோ தள்ளிவிடப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, அது வரைக்கும் நம்மளால் நினைக்க மாட்டோம். குஷ்டரோகம் அங்கே பார்க்க அருவருப்பாக இருக்குது, தள்ளிப்போ அப்படின்னு அவனை கொண்டு நம்ம இங்கிட்டு வேறக்கும் போயிடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் குஷ்டரோகியுடைய மனநிலை, எல்லாராலும் தள்ளப்பட்டவனா, ஊருக்குள்ளே நுழையக்கூடாது, ஊருக்குள்ளே நுழைஞ்சால் கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க. அதனால் குஷ்டரோகிகள்லாம் ஊரை விட்டு வெளியே, அது பாளையத்துக்கு புறம்பே ஊரை விட்டு வெளியே அங்கே தான் போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அது மாத்திரமில்லை, குஷ்டரோகிக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்குது, குருடன் அவனுக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்குது. அப்புறம் இவன் எங்கேயாவது போனான்னா மணி அடிச்சுக்கிட்டே போகணுமா, குஷ்டரோகி வர்றான்னு ஜனங்கள் கண்டுபிடிச்சி ஒதுங்கிடுவாங்களாம். அப்படி ஒரு நிலைமையில் கேவலமாய் எண்ணப்பட்ட ஒரு மனிதன் தான் அவ்வளவு கேவலமான எண்ணப்படுகிறேன் என்று உணர்ந்து, அது மட்டும் இல்லை, இவன் உன்னை கண்டுபிடிச்சிட்டான். என்னது, இந்த இயேசு அவர் நினச்சாருன்னா என்னைய சுகமாக்கிடுவார். அதாவது இவனுக்கு இன்னொரு வெளிப்பாடு வந்துருச்சு. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவனை வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே, இந்த ஆண்டவரேங்கிற வார்த்தையும் தாவீதின் குமாரனேங்கிற வார்த்தையும் தேவனுடைய குமாரன்கிற வார்த்தையும் இந்த இந்த சுவிசேஷ புஸ்தகங்களில் நீங்கள் அதிகமாக வாசிப்பீங்க. அது எதை காட்டுகிறது, மேசியா வருவார்,
மனுஷோட பாவங்களுக்கு பரிகாரம் செய்வார், பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பிறகு இந்த தேசத்தையுமே அவர் 1000 வருஷ அரசாட்சியின் போது அவர் ஒரு விடுதலைக்குள்ளே கொண்டு வருவார். எந்த தேசத்துக்கு இன்னுமே அடிமையாக நம்ம இஸ்ரவேலர் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அது யார்? மேசியா தான் அப்படி செய்ய முடியும். இப்போ இவனுக்கு குஷ்டரோகிக்கு இவர் மேசியா என்ற வெளிப்பாடு வந்துருச்சு. அதனால் ஆண்டவரே மட்டும் இல்லை, உமக்கு சித்தமானால் நீர் மனசு வச்சா என்னை சுத்தமாக்கலாம் வேண்டிக்கிறேன்றான். அப்பொழுது அவர் என்ன செய்கிறாரு? தமது கையை நீட்டி அவனை தொட்டு சுத்தமாக என்றார். உடனே அவன் சுத்தமானான். இந்த குஷ்டரோகிகளை கிட்டே யாரும் வரமாட்டாங்க. கிட்ட போனால் அந்த வியாதி உனக்கு ஒட்டிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஆட்டில் தொட்டால் நீ தீட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் போய் அந்த குஷ்டரோகியை தொட்டு இவர் தொட்டவனும் குஷ்டரோகம் போயிடுச்சுங்க. இன்றைக்கும் இயேசுடைய தொடுதலால் உங்களிடத்தில் இருக்கிற வியாதிகள் போகும், உடனடியாய் நீங்கும். நீங்கள் அதை விசுவாசிக்க கூடுமா? குஷ்டரோகி வந்துட்டான், ஆண்டவரே இவ்வளோ பயங்கரமான வியாதி, ஆனால் நீங்கள் நினச்சா என்னை சுத்தமாக்கலான்னு சொல்லி அவன் அப்படி சொல்லி அவன் சுத்தமானான். நீங்கள் பைபிளெலாம் வாசித்தா தெரியும், நீங்கள் சுகமாயிருப்பதே கர்த்தருடைய சித்தம், நீங்கள் சுகமாயிருப்பதே கர்த்தருடைய சித்தம். தன்னிடத்தில் அநேகரை அவர் வந்தவங்களெல்லாம் குணமாக்கினார், சுகமாக்கினார். அப்புறம் பிசாசுடைய பிடியில் இருந்தவர்களை விடுதலையாக்கி அவர்களை ஆசீர்வதித்தார்லாம் பார்க்குறோம். 6000 பிசாசுகள் ஒரு மனுஷன்ட்ட இருந்துச்சு. அங்கே அவ்வளோ பிசாசுகளையும் துரத்தி அந்த மனுஷனை தெளிந்த புத்தி உள்ளவனா, வஸ்திரம் உடுத்திருக்கிறவனா அங்கே ஆக்கினார். அவர் உலக ரட்சகர். பிசாசோடைய பிடியிலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து மனுஷனை விடுவிக்கும்படியாய் வந்தவர். அவர் விடுதலை நாயகன். உங்களுக்கு அவர் விடுதலை நாயகன், எனக்கும் விடுதலை நாயகன். நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். அது சொல்கிறாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு. நான் தாயா சத்தியம்னு சொல்கிறாரு. நான் தான் சத்தியம், என்னை அறிந்தால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அப்போ தேவனை அறிகிற அறிவு, இயேசுவை அறிந்து கிட்ட வந்துட்டா, இயேசுவை பிடிச்சிட்டா சுகமாகிறோம். இந்த வெளிப்பாடு நமக்கு தேவை. இந்த குஷ்டரோகிக்கு அந்த வெளிப்பாடு இருந்துச்சு. இவர் யார்? இவர் தேவனுடைய குமாரன். அதனால் போய் கேட்கலான்னு போய் ஆண்டவரேன்னு பாதத்தில் விழுந்து, உமக்கு சித்தம்னா, உமக்கு மனசு இருந்தா என்னை சுத்தமாக்குமால் ஆகும்னு சொன்னால், இந்த மனநிலை, இந்த ஜெபம், இந்த ஜெபத்தை நீங்கள் நான் பண்ணணும். பண்ணுறீங்களா? அவர் போடா, இதெல்லாம் பெரிய வியாதி, அதெல்லாம் உனக்கெல்லாம் செய்ய முடியாது அப்படி எதுவும் சொல்ல போகிறாரா? அவரிடத்துல வந்த எல்லாரையும் குணமாக்கினார். நீங்கள் வந்தீங்களா? வர்றீங்களா? வாங்க, வர வேண்டிய பிரகாரமாக வாங்க. அவரை தேவனுடைய குமாரன்னு அவர் கொடுக்க வேண்டிய கனம் மகிமையை கொடுத்து, கர்த்தாவே நான் என்னமோ எவ்வளோ பெருமையான காரியங்கள் பேசிக்கிட்டு, நான் இந்த அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாமல் ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதிரி பாவத்துக்கு, பிசாசுக்கிட்ட, வியாதிக்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். கர்த்தர் நீர் எனக்கு உதவி செய்யணும்னு அந்த மனநிலை. பெரும்பாடுள்ள ஸ்திரீ பார்த்தா இயேசு வர்றாருன்னு கேள்விப்பட்ட உடனே இருக்கிற பணத்தெல்லாம் டாக்டர்கிட்ட செலவு பண்ணி ஓட்டாண்டியான நிலைமையில் இப்போ அவளுக்கான ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு. நம்மளும் கூட நல்லா தெம்பாக இருக்கிறப்பெல்லாம் அந்த மாதிரி வெளிப்பாடெல்லாம் வரல. ஆனால் இப்போ ரொம்ப நொறுக்கப்பட்ட ஒரு பாடம், ஐயோ ஆண்டவரே, அந்த இப்போ ஏதாவது அந்த பணத்தெல்லாம் கேட்டு வாங்கிட்டு போய் இளையகுமாரன் போய் எல்லா பணத்தையும் விரயம் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து காசு இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் இருக்கிறப்ப தான் ஒரு வெளிப்பாடு வருது. இப்படி தான் அநேகருக்கு, நம்மில் அநேகர் கூட நம்மளால் இதுக்கு மேலே முடியாதுங்க அப்படிங்கிறப்ப தான் ஒரு வெளிப்பாடு வருது. அந்த வெளிப்பாடு இன்றைக்கு நமக்கு வரக்கடவுது.
அந்த வெளிப்பாட்டை பிடித்து கொள்வோமாக. அந்த வெளிப்பாட்டை பிடிச்சிக்கிட்டு என்னால் முடியாத ஆண்டவரே நீரானா உதவி செஞ்சால் நான் விடுதலை ஆயிடுவேன்னு குஷ்டரோகி சொன்ன மாதிரி குஷ்டரோகி ஜெபத்தை நம்ம பண்ணிட வேண்டியதேன். அவர் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகுன்னு சொல்லி அவனை தொட்டு, அதாவது வழக்கமாக குஷ்டரோகியை தொட்டவங்க தீட்டாயிருவாங்க. ஆனால் இவர் தொட்டவங்க வியாதி ஓடி போச்சு. உங்களை தொட்டப்போ உங்கள்கிட்ட இருக்க வியாதி தான் ஓடி போகும். நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசிச்சிங்கன்னா இந்த பரிசுத்தமானது பரிசுத்தம் இல்லாதது அப்படிங்கிற விஷயத்தில் தீட்டானதை கொண்டு போய் ஒன்று பரிசுத்தமானதில் கிட்ட வச்சா தொட்டால் அந்த பரிசுத்தமானது தான் தீட்டாயிரும்னு சொல்லியிருக்குது. அப்போ அந்த 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 பரிசுத்தமான ஆலயத்தில் வைக்கப்பட்ட கர்த்தருடைக்கு படைக்கப்பட்ட அதெல்லாம் அது பரிசுத்தமானது. அதுக்கிட்ட கொண்டு போய் ஏதாவது தீட்டானதை பக்கத்தில் வச்சுட்டா செத்தவன் அங்கே நுழைஞ்சிட்டாருன்னா, செத்தவன் நுழைஞ்சா அது எல்லாமே தீட்டாயிருது. ஆனால் இங்கே என்ன நடக்குது, இவன் தீட்டானவன் அவர் இவனை தொடராரு, இப்போ தீட்டு போயிடுச்சுங்க. அவற்றிருந்து வல்லமை புறப்பட்டு வருகிறது, பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமாகிறாள். அது அற்புதம் இல்லையா? இதுபோல் அந்த பர்த்திமேயு குருடனுக்கு ஒரு வெளிப்பாடு. அவன் அங்கே உட்காந்துருக்கிறான், ஏசு அங்கே போகிறாரு. என்ன சந்தடி சத்தம் நிறையா கேட்குதுன்னா ஏசு போகிறாருன்னு. அவன் உடனே அவன் குருடன்கிறதுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த மேல் வஸ்திரத்தை விட்டு எரிஞ்சிட்டு, இதுக்கெல்லாம் ஒரு விசுவாசம் வேணுங்க. குருடனுக்கு இந்த வஸ்திரம் இருந்தால் தான் இவன் குருடன் நினச்சி யாராவது 2 காசு பிச்சை போடுவாங்க. இவன் தீர்மானிச்சிட்டான், இயேசுவா அவர் தாவீதின் குமாரன்ல, அங்கே போனால் காரியம் ஆயிரும், என் கூட்டத்தனம் போயிடும், எனக்கு கண்ணு திறந்துடும், நான் நல்லா வாழலான்னு. அதாவது அவர்கிட்ட போய் கேட்ட ஒரு பாடு தான் அவர் கண்ணை திறந்து விட்டார், அது வேற. இவன் இப்போவே இந்த குருடனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த வஸ்திரத்தை விட்டு எரிஞ்சிட்டு அவன் போய் தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனா நம்ம ஆட்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு விளங்காது. தாவீதின் குமாரன் யார்? இயேசு. இயேசு தாவீதின் வம்சத்தில் வருவார். அப்படி வர்றவருக்கு தாவீதின் குமாரன் பேருன்னு இஸ்ரவேல் ஜனங்கள், வேதபாரர், பரிசேயர்லாம் இயேசு நாட்டே சொன்னாங்க. அந்த தாவீதின் குமாரனுங்கிற வெளிப்பாடு இஸ்ரவேலர் நிறைய பேருக்கு வரல. ஆனால் இந்த குருடனாக உட்காந்து பிச்சை கட்டிக்கிட்டு இருந்த ஒருத்தனுக்கு அது தெரிஞ்சு போச்சு, இவர் தாவீதின் குமாரன். என்கிட்ட கேள்விப்பட்டிருக்கிறான், இவர் இப்படி அற்புதமெல்லாம் செய்கிறார், இப்படி பிரசங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறான். அதனால் என்ன பண்ணுறான், அது வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டு, என்ன வேணா நீ சுகமாக்கணும், சுகமாயிட்டான். இந்த விசுவாசம் தேவை, இந்த வெளிப்பாடு தேவை, இந்த விசுவாசம் தேவை. பேதுருவை பொறுத்த வரைக்கும் இவர் மேசியா, தேவனுடைய குமார், அந்த மாதிரி ஏதோ ஒன்று தோணின உடனே நான் பாவியான மனுஷங்கிற வெளிப்பாடு அவனுக்கு வந்துச்சு. அந்த பாவத்தை மன்னிச்சார். இப்போ இயேசுவை பின்பற்றுகிற ஆளாக இருந்து அந்த மனுஷரை பிடிக்கிறவனா அவனை ஆக்கினார். இங்கே ஒருத்தன் குஷ்டரோகி, இருக்கிற எல்லா வியாதியை காட்டிலும் மற்றவர்களால் அசுத்தமாய் எண்ணப்படுகிற, கேவலமாக எண்ணப்படுகிற ஒரு வியாதி தான் குஷ்டம். இன்றைக்கும் நமக்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, கூட்டு மருந்து அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது குஷ்டம் வர ஆரம்பித்தவுடனே போய் ஆஸ்பத்திரியில் போனாக்கா அந்த மருந்து கொடுப்பாங்க, அந்த குஷ்டம் மறைஞ்சிருது. அந்த குஷ்டரோகத்துக்கு இப்போல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அந்த மருந்தெல்லாம் இல்லாத காலங்கள். அவங்க ஊரை விட்டு வெளியே தான் போய் எங்கேயோ தங்கி இருக்கணும். அப்படி எங்கேயோ போய்கிட்டு இருந்த ரோட்டில் போனால் கூட மணி அடிச்சுட்டே போகணும், குஷ்டரோகி வர்றான்னு மற்றவங்கள ஒதுங்கிடுவாங்க. சமுதாயத்தில் சம்பந்தம் இல்லாத ஒரு மனுஷனாக இவன் இருக்கிறான். ஏன், ஒரு ராஜா கூட அவன் சும்மா இருக்க மாட்டாம போய் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் நான் தூபம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டான். என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அந்த அந்த உசியா ராஜா நீலாம் வேண்டியதில் போட, நானே தூபம் காட்டிக்கிறேன்னு சொல்லி தூபம் காட்ட போனால் ஆசாரியர்கள் எவ்வளவோ தடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் மீறி இவன் போய் தூபம் காட்ட போய் தூபம் காட்டிக்கிட்டு இருக்கிறப்பவே நெற்றியில் குஷ்டம்
வந்துருச்சான். ஐயோ குஷ்டரோகி ஆகிட்டேன்னு சொன்னவொன்னே தான் அப்புறம் வந்து அந்த இடத்த காலி பண்ணியிருக்கிறான். ஆசாரிகள் சொல்கிறப்பெல்லாம் கேட்கல, சும்மா ஒரு பெருமையில் நம்ம செய்யலாம் அப்படி சொல்லி போய் தூபம் காட்ட போனால் குஷ்டரோகம் வந்துருச்சு. அவனுடைய நிலைமை என்னன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த சாதாரண மனுஷனாக இருந்தால் ஊருக்குள்ளே இருக்கவே முடியாது. ஆனால் இவன் ராஜா, ஒரு நல்ல மனுஷனு கூட, நல்ல ராஜா. உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவருடைய காலத்தில் ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்தான் போட்டிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான நல்ல ராஜா இந்த உசியா. ஆனால் அவனுக்கு பெருமை பிடிச்சி போய் நான் அந்த தூபம் காட்ட போகிறேன்னா குஷ்டம் வந்துருச்சு. அவன் ராஜாவாக இருந்ததுனால அவன் அதுக்கப்புறம் ராஜா வேலையே பார்க்கல. அந்த அரண்மனையில் ஒரு மூலையில் ஒரு ரூமில் அவன் அங்கேயே அடைபட்டு வாழ்நாளெல்லாம் ஒரு ரூமில் அடைபட்டு கிடந்தவனாக இருந்தான். அவன் ராஜா தான், ஆனால் ராஜா வேலையை பார்க்க முடியல. ராஜா இருக்கிறாரு, ஆனால் அவனுடைய குமாரனா யோதாம் அவன் தான் எல்லாவற்றையும் இரண்டாவதானவனாக இருந்து எல்லா காரியங்களையும் கவனித்தான். ராஜா இருக்கிறான், ஆனால் குஷ்டரோகி, இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியல. அரண்மனையில் மூலையில் உட்காந்துருக்கிறான். அவனுடைய மகன் யோதாம் வந்து எல்லா வேலையும் பார்க்குறான். அப்போ குஷ்டரோகங்கிறது எவ்வளவு பெரிய ராஜாவை கூட மூலையில் தள்ளிருச்சுங்க. அப்பேற்பட்ட குஷ்டரோகமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிசாசுக்கிட்ட அடிமையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவத்தில் சிக்கியிருந்தாலும் சரி, அத்தனையிலிருந்தும் உங்களை விடுதலை பண்ணக்கூடிய இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பர்த்திமேயு கூட உடனே எந்திரிச்சு வந்தான். இயேசு வருகிறார் என்று அறிந்த அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கூட்டத்துக்குள்ளே நுழையக்கூடாது, ஆனால் கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சா. இயேசுவை தொட்டா, வஸ்திரத்தை உங்களை தொட்டா சுகமாவேன்னு. அந்த வேகம் நமக்கு வேணும். அந்த விசுவாசம் இருந்தால் அந்த வேகம் வந்துடும். விசுவாசம் இல்லைன்னா வராது. விசுவாசம் இல்லைன்னா நிறைய பேர் அப்படியா இது அப்படியா சரி அப்படின்ட்டு அவங்க அப்படி தான் போகிறாங்களே ஒழிய அவங்க கர்த்தட்ட வந்தேன், விடுதலை ஆனேன் அப்படி அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா அந்த வர வேண்டிய மாதிரி வரலை. எப்படி உணர்வுள்ள இருதயத்தோட, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்காக வந்தீரா, எனக்காக இவ்வளோ பாடுபட்டீரா, எனக்காகவா அந்த சிலுவையில் உம்முடைய சரீரத்தை பிட்க கொடுத்தீர், உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகட்டும் அப்படின்னு சொல்லி நன்றியோட ஸ்தோத்திரம் சொல்லும்போது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் மாறுகிறது. அந்த சொல்கிறது கரெக்டாக சொல்கிறார். அவர் கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். அவர் கொடுக்குற வாக்குத்தத்தங்களெல்லாம் நம்ம பேசி, ஆண்டவரே எனக்காக இதெல்லாம் செஞ்சவர், எனக்காக உடைய சரீரம் பிற்கப்பட கொடுத்தவர், ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி என்னை சுகமாக்குகிறவர், என்னை விடுதலையாக்க நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி வாயை நன்மையால் திருப்தியாக்கும்போது வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன விளையாட்டா? நோ, சொன்னதே அதை நிறைவேற்றுகிற தேவன், சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர், பொய்யுரையாத தேவன். இன்றைக்கு அவரை நம்பலாம். ஏன்னா அவர் வார்த்தை சொல்லிட்டாருன்னா மாற்ற மாட்டார். என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை சொன்னாரா? ஆனால் நிறைய பேர், ஐயோ நான் அவ்வளவு பாவம் செஞ்சாலு கடவுள்கிட்டலாம் எப்படி வர்றது, நம்மளெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீ எங்கே கிடந்தாலும் சரி பரவாயில்ல, ஏன்கிட்ட வா, நான் உன்னை சுத்தமாக்குறேன், நான் உன்னை கழுவுறேன், உன்னை பரிசுத்தமாக்குறேன், உன்னை ரட்சிக்கிறேன், நீ ஏன் கூட வா அப்படின்னு சொல்லி இப்பொழுதும் கூட அந்த அழைப்பின் சத்தம் உங்கள் மனதுக்குள்ளே கேட்கலையோ? கர்த்தருடைய அழைப்பின் சத்தம் உங்களை மனதிலே கேட்கிறது. அதை கவனியுங்கள். இயேசுவுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். இயேசுவிடத்தில் வாருங்கள். உங்கள் மனதிலேயே ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட வர்றேன்னு சொல்லலாம், என்னை ஒப்படைக்கிறேன்னு சொல்லலாம். நான் உம்மை என்னுடைய மனதிலேயே நான் உம்மை தொடட்டும், ஒன்று இயேசுவே நீர் என்னை தொட்டு குணமாக்குன்னு சொல்லலாம். இல்லை நானே உம்மிட்ட உம்முடைய பாதத்தை தொட்டு நான் சுகமாகட்டும் அப்படி சொல்லலாம். உங்கள் மனசு தாங்க. நீங்கள் எந்த ஊருக்கும் போக வேண்டாம், எந்த செலவும் பண்ண வேண்டாம், எங்கேயும் அலைய வேண்டாம், எந்த காணிக்கையும் கொடுக்க வேண்டாம். உங்கள் மனசு, உங்கள் மனதில் ஆண்டவரே இயேசுவே
எனக்காக சிலுவையிலே பாடுபட்டு என்னுடைய வியாதியை தருத்திரம் எல்லா சாபங்களையும் சுமந்தீரே, நான் உம்கிட்ட வர்றேன், ஆண்டவரே என்னை குணமாக்கும். அவர் குணமாக்குவார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஓகே, காட் bless you.